வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலி எப்படி போடுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 15 வகையான ஸ்டிச்சஸ் போடலாம். நம்ம ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டிச் அண்ட் பேக் ஸ்டிச்சோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அது நார்மல் தான். நீங்கள் ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டிச் பேக் ஸ்டிச்சில் பார்த்த மாதிரி தான். ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டிங். நீங்கள் பேக்லேருந்து நீடில் வெளியில் எடுத்து திரும்ப டாப்லேருந்து நீடில் வெளியில் விட்டு ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக எந்த வளைவுகளும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போகிற ஸ்டிச்னால தான் நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம ஃபர்ன் ஸ்டிச் ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி வளைவாக தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நேராக எப்படி வேணால் உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டாச்சு. இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்து இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சோட எண்டில் ஃபினிஷ் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு ஏரோ வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் இதை தோரணம், சில இடங்களில் பூக்கள் மாதிரி கூட நம்ம இதை டிசைன் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் சென்டரில் இருந்து நீடில் வெளியில் எடுத்து அந்த ஸ்டிச்சஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் ஸ்டிச் வெளியில் எடுத்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சோட எண்டில் ஃபினிஷ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். வீடியோ லென்த்னால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்களுக்கு காட்டுறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக திரும்பவும் வீடியோ போடுறேன். எல்லா ஸ்டிச்சையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சோட எல்லா டைமென்ஷனும் நல்லா தெரியும். ஸோ இது நீங்கள் தோரணம் மாதிரிலாம் டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக அல்ஜீரியன் ஐலட். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸ்கொயரோட கார்னர் அண்ட் எண்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்டிச்சு. அதுக்கு நீங்கள் ஸ்கொயரோட சென்ட்ரு பாயிண்ட்டில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் நீடியில் பாட்டம்லேருந்து டாப் வழியாக எடுத்துகிட்டு எந்த சைடாவது ஒரு எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். திரும்பவும் ஸ்கொயரோட சைட்ஸில் இருக்கிற சென்டர்லேருந்து நீடியில் வெளியில் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல சென்டர் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்லேயே எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொண்டு வாங்க. ஸோ எட்ஜு அண்ட் சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்க ஆர்ஜினில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் அல்ஜீரியன் ஐலட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ் அண்ட் 4 சென்டர்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸும் நம்ம போடலாம். எல்லாமே வந்து சென்டர்லேயே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதுதான் இதோட கம்ப்ளீட் லுக். அடுத்து நம்ம டைமண்ட் ஹைலைட் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரியான ஸ்டிச் தான். இதுக்கு நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதோட சென்டர்லேருந்து நீங்கள் எல்லா எட்ஜஸும் கனெக்ட் பண்ணணும். எட்ஜஸ் கனெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் சைடில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் டிவைட் பண்ணி அந்த ஃபுல் டைமண்ட்டையும் நீங்கள் கவர் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்டிச்சு சொல்லுவோம். இப்போ என்னால் அங்கே வந்து 2 எட்ஜஸ்க்கும் நடுவில் 3 பாயிண்ட்ஸ் வந்து பிரிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிரிக்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸையும் வந்து சென்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான், ஆனால் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் 2 ஆப்போசிட் ஸ்டைலில் ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வரப்போது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 பக்கமும் பாருங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து ஈக்குவலாக வரணும். அப்போ தான் அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
அடுத்து ரோட் ஸ்டிச்சும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர்லேருந்து எட்ஜ் டு எட்ஜ் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆப்போசிட் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் சென்டர் கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்போசிட் எங்கேருந்து நீடில் வெளியில் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் நீங்கள் அந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ சென்டர்லேருந்து இப்போ இந்த பக்கம் எட்ஜஸ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அதோட டாப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த எட்ஜ் இருக்கோ அந்த எட்ஜில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி ஒரு சர்க்கிளாக ஸ்கொயர் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் போடலாம். அப்படி போடுறப்போ நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்மில் கொண்டு வரும்போது சென்டரில் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் எம்போஸ்டாக ஒரு டிசைன் மாதிரி தெரியும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரேஸ் ஸ்டிச்சு அப்படின்னா ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஏரோவுக்கு கீழே இருக்க லைனில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த ஏரோவோட டாப்பில் நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஸ்ட்ரைட் ஸ்டிச்சில் டாப்பில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரொசீஜர்ஸ் தான். சைடு இருக்க 2 லைனில் உங்களால் எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் எடுக்க முடியுதோ அதை எடுத்து நீங்கள் எங்கே அந்த ஏரோவோட டாப்பில் ஃபினிஷ் பண்ணிங்களோ அதே லைனில் திரும்பவும் மற்ற ஸ்டிச்சஸையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது நீங்கள் எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு அந்த 3 லைன் மட்டும் போதும் அப்படின்னா ஓகே. அடுத்ததாக ரேடியேட்டிங் ஸ்டிச். இதுக்கு டீயை நீங்கள் சைடில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த டீயில் வர ஹரிசாண்டல் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுங்க. இது நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல, ஒரு பாயிண்ட்லேருந்து ரேஸ் அப்படியே மூவ் ஆகி போகிற மாதிரி, அதுதான் நம்ம ரேடியேட்டிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதோட பாயிண்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து தான் எல்லா ஸ்டிச்சுமே போகணும். ஸோ நீங்கள் இப்போ வெர்டிக்கலாக போட்டிருக்க டீயோட எட்ஜிலேருந்து நீடில் வெளியில் எடுத்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஓ அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. அந்த ஓ பாயிண்ட்லேயே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஏஜ் முடிச்சுட்டு நம்ம இந்த ஏஜ் வரும். இதுவும் நீங்கள் இதே மாதிரி தான் இதோடையே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் நிறையா ரேஸ் வேணும் அப்படின்னா இன்பிட்வீன் இருக்கிற கேப்ஸில் உங்களால் எத்தனை ரேஸ் போட முடியுதோ எல்லா ரேஸும் நீங்கள் போடலாம். ஆனால் எல்லா பாயிண்ட்டுமே அந்த சென்டர் பாயிண்டில் போய் முடியணும். ஸோ நான் இதில் மொத்தமாக இப்போ 5 லைன்ஸ் போடுறேன். ரேடியேட்டிங் ஸ்டிச் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது லாண்டன் ஸ்டிச் அப்படின்னா ஒன்றும் ரேடியேட்டிங் ஸ்டிச்சையே நம்ம மிரராக காப்பி பண்ண போகிறோம். அதே தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அதில் நம்ம டாப்பில் ரேடியேட்டிங் ஸ்டிச் முதல்ல போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுட்டு அதிலே எல்லா எண்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் சிலபஸில் சொன்ன மாதிரி நம்ம நிறையா ஸ்டிச்சஸை கற்றுக்கலாம். அதோட அந்த ஸ்டிச்சஸை வச்சு என்னென்ன வகையான எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் போட முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ மேலே ரேடியேட்டிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம கீழே அதே மாதிரி திரும்பவும் ரேடியேட்டிங் ஸ்டிச்சுக்கு போடுறோம். அந்த எண்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச் அண்ட் இதோட சிலபஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 2 பக்கமும் ரேடியேட்டிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சென்டரை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேக் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நீங்கள் எந்தாவது ஒரு சைடு எட்ஜிலேருந்து ஸ்டிச் எடுத்து அடுத்தடுத்து இருக்க பாயிண்ட்ஸில் நீங்கள் அப்படியே பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு லாந்தன் ஷேப்பில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.